ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 200 கன அடியாக நீடித்து வருகிறது. தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு இங்குள்ள நிலத்தடி நீரால் புளோரைடு கலந்திருப்பதால் மக்களுக்கு எலும்பு, பல் உள்ளிட்டவைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன. இதனை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளது. தற்போது காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்குவதற்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனை போக்கும் விதமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள கூட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அருகே உள்ள ஆற்றின் நடுவில் தடுப்பை ஏற்படுத்தும் பொருட்டு மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ளனர். இதனால் மாவட்ட மக்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே இந்த குடிநீர் கிடைக்க வாய்ப்புள்ளது. மக்களுக்கு பல், எலும்பு உள்ளிட்டவைகள் மஞ்சள் நிறமாக மாறுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு தொடர்ந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து ஒன்றிய அரசிடம் முறையிட்டு கர்நாடக அரசு தண்ணீர் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதே நிலை நீடித்தால் மக்களுக்கு புளோரைடு பாதிப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்புள்ளதாக கருதுகின்றனர். நீர்வரத்து குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மூலம் மக்களுக்கு தண்ணீர் வழங்குவதில் தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தருமபுரியிலிருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன்.